இந்த அனிமிலாம் காரணமே இல்லாம கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது உண்மை கிடையாது. இன்ட்ரோவர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த அனிமி எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சுன்னு நான் சொல்றேன். அது எதனாலடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமிக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. நீங்க எந்த அனிமி எடுத்துக்கிட்டாலும், அதில ஹீரோ இன்ட்ரோவரா தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த உலகம் பார்க்குறது எப்படி? தன்னை இந்த உலகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத ஒரு தெளிவான கதையாகவும், ஒரு தெளிவான ஒரு ஸ்டோரியாகவும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கதைய நம்ம பார்க்கும்போது, ச்சே! நம்மலாம் இப்படி இருக்கக்கூடாது. நம்மளும் ஃப்ரெண்ட்ஸு கேங்கு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தோண வைக்கும். அதுவும் இல்லாம நீங்க காதலிக்கவே தயங்குனீங்க. இன்ட்ரோவரா இருந்து எப்படி காதலிக்க தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும், இந்த அனிமிகள்லாம் உங்களுக்கு நெறையவே ஹெல்ப் பண்ணும். வில்லன்ஸ்லாம் எப்படி பொறக்குறாங்க? வில்லன்ஸா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க வில்லனா மாறி போய் கெட்டவங்களா மாறுறதுக்கான காரணங்களும் என்ன அப்படிங்கிறத இந்த அனிமி மொத்தமா உங்களுக்கு சொல்லி தரும். நான் ஒரு அனிமி மட்டும் சொன்னேன்னா, அது தப்பாயிடும். ஏன்னா ஊறப்பட்ட அனிமி இருக்கு. நீங்க ஒவ்வொன்னா பார்த்து முடிக்கிறதுக்குள்ள டப்பு டப்பு டப்புன்னு இன்னொரு அனிமி வந்துட்டே இருக்கும். அதனால இந்த அனிமி வேர்ல்டுக்குள்ள நீங்க கத்துக்கிறதுக்கு நெறைய இருக்கு. நல்ல அனிமிய பாருங்க. உங்களோட வாழ்க்கைய மாத்தும். அத நம்புங்க.